வேலும் மயிலும் துணை. பொதுவாகவே நண்பர்களே, நாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலியுலகத்தில், நம்மை காக்கக்கூடிய கடவுளாக முருகப்பெருமானை நிறைய பேரும் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்ப முருகப்பெருமானுடைய முருக வழிபாடு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கு. அதனால நாம் கூட அனுதினமும் முருகனை மனமுருகி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த கலியுலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடர் அடிப்படையில் நமக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் இந்த முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாகவே நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி முருகனுடைய மிகச்சிறந்த பக்தரான மகா ஞானியாக விளங்கக்கூடிய அருணகிரி நாதரே சொல்லியிருக்கார். இப்போ இப்பேற்பட்ட ஏராளமான சிறப்புகளைக் கொண்ட முருகப்பெருமானுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நம் வீட்டிற்கும் குடும்பத்தினருக்கும் ஏராளமான புண்ணியங்களும் அதிக அளவிலான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்களே கூறியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முருகனின் நடமாட்டம் நம் வீட்டில் இருக்கும் பொழுது நம் வீட்டில் அதிக அளவிலான புண்ணிய காரியங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழுமாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகி ஏராளமான செல்வ வருகைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பிள்ளைகளும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எதனால அப்படின்னா, ஞானத்தின் கடவுளாக விளங்கக்கூடியவர்தான் இந்த முருகப்பெருமான். அதனாலேயே நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு ஞான தெளிவும் கிடைக்குமாம். இது மட்டும் இல்லாமல் இன்னுமே ஏராளமான நன்மைகள் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அந்த வகையில் முருகனுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னா, முருகப்பெருமானுடைய வாகனமாக விளங்கக்கூடிய மயில் அடிக்கடி நம் வீடு தேடி வரும். அதாவது அந்த மயில்கள் நமது வீட்டுக்குள் நுழையணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதாவது நம் வீட்டின் காம்பவுண்ட் பகுதிக்குள் முற்ற பகுதிகளுக்கு இந்த மயில்கள் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நம் வீட்டில் முருகப்பெருமானுடைய நடமாட்டம் இருப்பதை நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நம் வீடு தேடி வரக்கூடிய முருகனின் வாகனமான மயில்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணீரும் வைத்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னுமே ஏராளமான புண்ணியங்கள் கிடைக்குமாம். அடுத்து 2வது அறிகுறி என்னன்னா, அப்படின்னா பல்லிகள். ஆமாம் நண்பர்களே, நம் வீட்டில் பல்லிகள் இருக்கு அப்படின்னா, முக்கியமாக நம் வீட்டில் தெய்வீக தன்மையும் முருகப்பெருமானின் நடமாட்டமும் இருப்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த உயிரினமாகத்தான் இந்த பல்லிகள் விளங்குது. இது எதனால அப்படின்னா, நம் சாஸ்திரங்களில் இந்த பல்லிகள் அப்படிங்கிறது தெய்வீக சக்தியை கிரகிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உயிரினமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரே ஒரு உயிரினம் அப்படின்னா அது இந்த பல்லிகள் தான். அதனால இனிமேல் உங்க வீட்டில் பல்லிகள் இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் பயப்படவோ இல்லைன்னா அதை விரட்டவோ தேவை கிடையாது. பல்லிகள் உங்க வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் தெய்வீக அனுகிரகங்களும் முருகப்பெருமானின் நடமாட்டமும் இருப்பதை நீங்கள் உணர முடியும். அடுத்து 3வது அறிகுறி என்னன்னா, அப்படின்னா உங்க வீட்டிற்குள் இருந்து திடீரென தெய்வீக நறுமணங்கள், அதாவது சாம்பிராணியுடைய வாசனைகள், குங்குலியத்தின் வாசனைகளும், அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தி, சந்தனம், குங்குமம் மற்றும் விபூதி பொருட்களின் வாசனைகளும் உங்க வீட்டுக்குள் திடீரென வருது அப்படின்னா, நிச்சயமாக உங்க வீட்டில் அந்த முருகப்பெருமானே குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூவின் வாசனைகள் ஒரு மிருதுவான குணத்தோடு வீட்டுக்குள் திடீரென வரும். இப்படி வருதுன்னா உங்க வீட்டுக்குள் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து 4வது அறிகுறி என்ன அப்படின்னா, சேவல் அடிக்கடி உங்க வீட்டுக்குள் வருகிறது அப்படின்னாலே, இல்லைன்னா சேவல் கூவும் சத்தம் உங்க வீட்டுக்குள் கேக்குது அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமானுடைய அருளும் அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம். இது எதனால அப்படின்னா, முருகப்பெருமானுடைய கையில் சேவல் கொடியினை எப்பொழுதுமே ஏந்தி இருப்பாரு. இதனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும். ஸோ உங்களுடைய வீட்டுக்குள் சேவல் கூவும் சத்தமும் சேவலும் வருகை தரும் அப்படின்னா, இதன் மூலமாக உங்கள் வீட்டுக்குள் செல்வ வரவு அதிகரிக்கப் போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து 5வது அறிகுறி என்ன அப்படின்னா, திடீரென உங்கள் காதுகளில் மங்கள வாத்தியங்களின் சத்தங்கள் கேட்கும்.
அதாவது கோவில்களில் வாசிக்கக்கூடிய நாதஸ்வரங்களின் சத்தங்களும், அப்படி இல்லைன்னா புல்லாங்குழல்களின் சத்தங்களும், அப்படியும் இல்லைன்னா மேள கச்சேரிகளின் சத்தங்களும் உங்க காதில் விழுது அப்படின்னா, அந்த முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து 6வது அறிகுறி என்ன அப்படின்னா, நீங்க உங்க வீட்டில் தூங்கும்போது இரவில் அடிக்கடி உங்க கனவில் முருகப்பெருமானும், முருகனுடைய வாகனமான மயிலும், அப்படியும் இல்லைன்னா, நீங்க எங்கேயாவது ஒரு முருகர் கோவிலுக்கு செல்வது போன்ற கனவுகளும் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா, உங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால இனிமேல் இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்க ரொம்பவுமே மகிழ்வாக இருக்க முடியும். நீங்க அந்த முருகனுடைய அனுகிரகம் நிறைந்தவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அடுத்து நண்பர்களே, கடைசியா 7வதாக பார்க்கக்கூடிய அறிகுறிதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செல்வ செழிப்பான அறிகுறியாக விளங்குது. அதாவது நீங்க உங்க வீட்டில் ரொம்பவுமே மனக்குழப்பத்தோடும், துன்பத்தோடும், மன நிறைந்த சோகத்தோடும் இருக்கும் பொழுது, திடீரென எங்கேயாவது ஒரு இடத்தில் முருகப்பெருமானுடைய படத்தையோ, வேலையோ, அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானுடைய யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த மந்திரத்தையோ உங்க வாசகத்தையோ திடீரென பார்ப்பீங்க. அதாவது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டில் ஒரு துன்பத்தோடும், மனக்கவலையோடும் இருக்கீங்க அப்படின்னா, திடீரென நீங்க ஒரு திசையில் திரும்பி பார்க்கும் பொழுது, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரின் படத்தில் முருகப்பெருமானுடைய வேல் இருக்கும். அப்படி இல்லைன்னா, முருகப்பெருமானுடைய மந்திரமான யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறத வரியை நீங்க படிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி உங்களுக்கு முருகப்பெருமானுடைய படங்களோ, மந்திரங்களோ நீங்க மனக்கவலையில் இருக்கும் பொழுது தெரியுது அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்த நபர்களாகத்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே நண்பர்களே, நாம முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்றுதான் தரிசனம் செய்வோம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உருவப்படங்களுக்கோ, அப்படியும் இல்லைன்னா உருவச்சிலைகளுக்கோ வழிபாடு செய்து அந்த முருகப்பெருமானை நாம கண்களை மூடி மனம் உருகி கும்பிடும் போது நமக்கு சில அறிகுறிகளை அந்த முருகப்பெருமான் வெளிப்படுத்துவாரு. அப்படியும் இல்லைன்னா நம் உடலில் சில மாறுதல்கள் நமக்கு தென்படத் தொடங்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளும், உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நமக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அறிகுறிகளாகத்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிகுறிகளில் ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தென்படுது அப்படின்னா, வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களையும் நன்மை தீமைகளையும் நமக்கு அந்த முருகப்பெருமான் முன்கூட்டியே அறிவுறுத்துகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால இப்ப நாம இந்த அறிகுறிகளின் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நம்ம முருகப்பெருமானை கும்பிடும் போது நம்மை அறியாமலேயே நம் கண்களில் இருந்து கண்ணீர் வர தொடங்குது அப்படின்னா, நமக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் ஒரு விதமான பற்று இணைப்பு இருக்கு அப்படிங்கிறதுதான் அர்த்தம். அதாவது நாம மிகச்சிறந்த முருகன் பக்தராக இருந்து அனுதினமும் முருகனையே நினைத்திருப்போம் என்று சொன்னா, நிச்சயம் அந்த முருகப்பெருமானை வழிபடும் போது நம்மை அறியாமலேயே நம் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து நம் கண்களில் இருந்து வழியத் தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி கண்ணீர் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, முருகப்பெருமானின் நேரடி பார்வை நம் மீது பட்டால் மட்டுமே உடனடியாக நம் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். அதுக்கு முன்னால நீங்க இனிமே முருகப்பெருமான வழிபடும் போது உங்க கண்களில் கண்ணீர் வருகிறது அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் கடாட்சமும் இருக்கு அப்படிங்கிறதும், அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்கள் வழிபாட்டின் போது கண்ணீர் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட் பாக்ஸ் கீழே சொல்லுங்க. அடுத்து நம்ம 2வது பார்க்கக்கூடிய வினயம் என்னன்னா, நம் முருகப்பெருமானை வழிபடும் போது சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே கொட்டாவி வந்துவிடும். ஆமாம் நண்பர்களே, நீங்க கும்பிடும்போது பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதே மாதிரியான கடவுளை கும்பிடும்போது நம்மை அறியாமலேயே கொட்டாவி வந்துரும். அப்படி கடவுளின் வழிபாட்டின் போது நமக்கு கொட்டாவி வந்துருச்சுன்னா கவலை வேண்டாம். நிச்சயமாக எல்லார் மனதிலும் ஒரு சஞ்சலம் ஏற்பட தொடங்கிடும். என்ன நம்ம கடவுளை வணங்கும் போது நமக்கு கொட்டாவி வருதே அப்படின்னு சொல்லி, ஆனா இந்த மாதிரி கடவுள் வழிபாட்டின் போது கொட்டாவி வந்துருச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லைங்க. எதனால அப்படின்னா, இந்த கொட்டாவி அப்படிங்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை வெளியே கொண்டு செல்லக்கூடிய ஒரு வினயமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இறை வழிபாட்டின் போது வரக்கூடிய கொட்டாவி அப்படிங்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பில்லி சூனிய கோளாறுகளையும்
கண் திஷ்டிகளையும் நம்மை விட்டு தூரமாக அகலச் செய்கிறது அப்படிங்கிறதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கு. அதனால இனிமேல் உங்களுக்கு இறை வழிபாட்டின் பொழுது கொட்டாவி வருகிறது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்க கவலைப்பட தேவையில்லை. மனசஞ்சலங்கள் பட வேண்டியதும் கிடையாது. நீங்கள் மேலும் மேலும் தொடர்ச்சியாக இறை வழிபாடு செய்வதன் மூலமாக அதிக நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்னன்னா, நாம ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாட்டின் திடீரென யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அந்த கோவிலுடைய மணி அடிக்கும். அதாவது அந்த கோவிலின் மணி ஓசை சத்தம் நம் காதில் விழும். அப்படி நம்ம சரியாக அந்த முருகப்பெருமானிடம் வேண்டும் பொழுது அந்த கோவிலின் மணியோசை சத்தம் நமக்கு கேக்குது அப்படின்னா நம்ம வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல்கள் அந்த முருகப்பெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுதான் அறிகுறி. அதாவது அப்படி மணியோசை சத்தம் கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நன்மையாகவே வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது கோவில் மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து கொண்டே முருகப்பெருமானை வழிபடும் போது திடீரென நம் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய போன்ல ரிங் அடிக்கும். அப்படி ரிங் அடிக்கக்கூடிய சத்தம் கூட நமக்கு நல்ல பலன்கள் வந்து சேரப்போவதை உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் விளங்குது. அடுத்து நம்முடைய ஒருநிலைப்படுத்தி நம்முடைய வேண்டுதலை முன்வைக்கும் பொழுது முருகனின் உருவப்படங்களின் மேலேயோ அல்லது உருவச்சிலைகளின் மேலே இருந்தோ ஒரு பூ திடீரென கீழே விழுகிறது அப்படின்னா நம்ம வேண்டின வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தமாக விளங்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சில நேரம் வலது பக்கமாக பூ இங்க கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாகவே மிக விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது அறிகுறி. அதே சமயத்தில் சில நேரம் இடதுபுறமாக பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். ஆனால் அதில் சில சிக்கல்களும் தாமதங்களும் ஆகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையின் நேராக அந்த பூ விழுந்துச்சு அப்படின்னா நம்ம நம்பிக்கைக்கும் ஏற்ப அந்த வேண்டுதல் சீக்கிரமாகவே நடைபெறும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய அர்த்தமாக விளங்குது. சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். இந்த பதிவை பார்த்த உங்களுக்கு எந்தெந்த அறிகுறி நடந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.